இவ்வாய்வானது தரம் 8 மாணவர்களிடையே மேற்கொள்ளப்படுகிறது. முப்பரிமாண இயல்புடன் பொருளொன்றை வரையும் திறனை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகிறது. அத்துடன் இவ்வாய்வில் மாணவர்கள் எதிர்பார்க்கும் பிரதிபலனை அடையும் நோக்கிற்காக இவ்வாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் மாணவர்கள் சித்திர பாடத்தில் முப்பரிமாண இயல்புடன் பொருட்தொகுதியை வரைவதில் பல்வேறு சிரமத்தை எதிர்நோக்கிறார்கள். இந்த சிரமத்தை நீக்குவதற்காக வேண்டி இவ்வாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் இவ்வாய்வின் பிரதான குறிக்கோள்களாக வரையும் திறனை மேம்படுத்துவதன் மூலம் மாணவர்களின் பரீட்சை புள்ளிகளை அதிகரித்தல், அத்தோடு விசேட குறிக்கோள்களாக பென்சிலை சரியாக பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளித்தல், மாணவர்கள் வரையும் போது ஏற்படும் இடர்களை கவனத்தில் கொண்டு இலகுவாக முறையில் பென்சிலை பயன்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அத்துடன் இலக நுட்ப முறைகளை கையாள்வதற்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அத்துடன் வரைவதில் அவதானம் செலுத்துவதற்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஆய்வை மேற்கொள்வதற்கு ஆய்வு முறையானது இரேகைகள் பற்றிய ஒரு தெளிவு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விரேகைகளான வட்ட ரேகை, சுருளி ரேகை, அலை ரேகை என பல்வேறு ரேகைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அத்தோடு மாணவர்கள் முன்னே பொருட்கூட்டம் ஒன்றை முறையாக வைக்கப்பட்டு வரைய வைக்கப்பட்டது. அவர்கள் இருக்கையிலிருந்து கண்மட்ட தூரத்தில் இவர்களுக்கு பொருட்கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அத்துடன் முப்பரிமாண இயல்புடன் பொருள் ஒன்று வைக்கப்பட்டது. வரையப்பட்ட சித்திரங்களுக்கு புள்ளிகள் வழங்கி தரப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஆராய்ச்சி இவ்வாய்வின் முடிவுகளாக 20 மாணவர்கள் இவ்வாய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் 13 மாணவர்கள் 40 குறைவான புள்ளிகளை பெற்றதை காட்டுவதற்கான ஒரு அட்டவணை தயார்படுத்தப்பட்டது. அத்தோடு 40க்கு கூடுதலான புள்ளிகளை பெற்ற 7 மாணவர்களும் இவ்வட்டவணையில் காட்டப்பட்டு இவர்களின் புள்ளிகள் மதிப்பீடு செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் இவ்வாராய்ச்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் மொத்தம் 20 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டதுடன் அவர்களை விவரங்களை காட்டுவதற்காக புள்ளி வரைபடத்தில் காட்டியுள்ளேன். அத்துடன் இம்மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் 40க்கு மேல் 7 மாணவர்களும் 39க்கு கீழ் 13 மாணவர்களும் பெற்றுக்கொண்டனர். இம்மாணவர்களின் பகுப்பாய்வுகளின் முடிவுகளாக மாணவர்களின் பகுப்பாய்வுக்கு முன்னர் 35.5% பகுப்பாய்வுக்கு பின்னர் 49.5% இவ்வாறு காணப்பட்டது. நெக்ஸ்ட் இவ்வாய்வின் முடிவுரையாக விசேட சித்திர வரைதல் தொழில்நுட்ப முறைகள் மூலம் வரைதல் திறன் குறைந்த மாணவர்களின் திறன் 40% மேம்படுகிறது. அத்தோடு பொருட்கூட்டம் ஒன்றை செய்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் அவர்களின் ஆர்வத்தை கூட்டுவதற்காகவும் இவ்வாய்வு விசேடமாக மேற்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் இவ்வாய்வின் பரிந்துரைகளாக சித்திரப்பாடத்தில் வரையும் திறனை விசேட இலக நுட்ப முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் காட்டலாம். அத்தோடு இவ்வாய்வானது மாணவர்களின் சித்திர ஆற்றலையும் அறிவையும் மேம்படுத்தும் முகமாகவும் சித்திர பாடத்தில் ஆர்வம் இல்லாமல் காணப்படும் மாணவர்கள் ஆர்வத்தை மேம்படுத்துவதற்காகவும் இலகு நுட்ப முறைகளை சரியான முறையில் பயன்படுத்தி பரீட்சையில் சிறந்த முறையில் அடையும் மட்டத்தை மேம்படுத்துவதற்காகவும்
இவ்வாய்வை மேற்கொண்டுள்ளேன். அத்தோடு இவ்வாய்வின் பிரதிபலனாக எதிர்பார்ப்பவை இம்மாணவர்கள் ஒவ்வொருவரும் பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெறுவதுடன் சித்திர போட்டிகள், அவ்வாறு சித்திர கண்காட்சிகள் மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் என்னால் இவ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. Finished, madam.